கோவாவில் இருக்க ஒரு பிரபலமான ரிசர்ச்சர் தான் ராம் குப்தா. இவர் தமிழ் சங்ககாலத்து மக்களோட சந்ததிகளை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு வராரு. ரஷ்யாவுக்கு போன தன்னோட அசிஸ்டன்ட் மூலமாக தமிழ் சங்ககால மக்களோட சந்ததிகள் இன்னும் வாழ்ந்து வராங்கன்னு அவருக்கு தெரிய வருது. ரிசர்ச்சரான ராம் குப்தாக்கு தான் தேடி வந்துட்டு இருந்த தமிழ் சங்ககாலத்து மக்களோட அடையாளம் ரஷ்யாவுக்கு போன தன் அசிஸ்டன்ட் சொன்ன அடையாளத்தோட பொருந்துச்சு. அவங்கக்கிட்ட தான் இந்த உலகத்தையே வாங்குற அளவுக்கு அந்த காலத்தை ராஜாக்கள் சேர்த்து வச்ச தங்க நாணயம், வைர வைடூரியங்கள் மற்றும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நோயையும் தீர்க்கக்கூடிய மருந்துகளும் அது இருக்கிறான இடத்தோட வரைபடமும் அவங்கக்கிட்ட மட்டும்தான் இருக்குன்னு ராம்குப்தோட தாத்தா தேவ்குப்தா கண்டுபிடிச்சிருந்தார். இது தெரிஞ்சதும் உடனே ரஷ்யாவுக்கு புறப்பட்டார் ராம்குப்தா. அங்கே தன்னோட அசிஸ்டன்ட் சொன்ன இடத்துல இருந்து பக்கத்தில் தான் இருக்கணும்னு அவங்கள தேடி அந்த பனிமலைக்கு புறப்பட்டார் ராம்குப்தா. ஜஸ்ட் இமேஜின் how it will be a solo person into the strange snow hill station. Whatever will be happen, we can't predict. அவர்கிட்ட இருந்தது ஜஸ்ட் ஒரு எமர்ஜென்சி கிட், ஒரு சின்ன பேக் பேக், அப்புறம் ஒரு எல்இடி டார்ச் லைட் மட்டும்தான். அடர்ந்த காடும் விடாத பனிப்பொழியும் இருக்கிறதுனால தான் வந்த வழியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக போச்சு ராம்குப்தாக்கு. ரொம்ப தூரம் பயணித்ததுனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு ஒரு பெரிய மரத்தை கீழே உட்கார்றாரு. அவரோட தாத்தா தேவ்குப்தா எழுதிட்டு போன புத்தகத்தில் தமிழ் சந்ததிகளை பற்றி ஒரு ஆபத்தான விஷயத்த எழுதியிருந்தது இப்போதான் பார்க்குறாரு. அதில் இரவு சூழ்ந்த அடர்ந்த காட்டில் கண்ணை பறிக்கும் ஒளி தோன்றப்ப அந்த இடத்துக்கு போனவங்களுக்கு அழிவு ஏற்படும்னு குறிப்பிட்டிருந்துச்சு. கடைசியாக உயிர் பிரியும் வாயில் சிறு மங்கையின் கையில் உயிர் பிறப்பாய் அப்படின்னு குறிப்பிட்டிருந்துச்சு. அவங்க தான் அம்மக்களின் ராணின்னு அந்த காலத்து சித்தர்கள் கணிச்சாங்கன்னு அதில் எழுதியிருந்துச்சு. இதை படித்ததும் பயந்து போன ராம்குப்தா அங்கிருந்து வேக வேகமாக கிளம்பினார். அப்போதான் வானிலையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு பனிப்புயல் வர ஆரம்பிச்சது. அதே நேரம் அவரோட நிலைமை பனிக்கரடியும் அவரை துரத்த ஆரம்பிச்சது. பனிக்கரடியிலிருந்து தப்பிச்ச ராம்குப்தா தன்னோட கால் தடுக்கி பனிமலையிலிருந்து சரிஞ்சிட்டு போகி ஒரு பாதாள குகையில விழுந்துட்டார். விழுந்ததுல கை முறிவும் தன்னோட நெத்தியில ரத்த கசிவும் ஏற்பட்ட ராம்குப்தா வலியால ரொம்ப துடிச்சார். குகைக்குள்ள போக போக சிறு வெளிச்சம் ஏற்பட்டுச்சு. அந்த வெளிச்சத்துல அந்த காலத்து மக்களோட சின்னமும் அவங்களோட ஓயங்களை பார்த்து அதிர்ச்சி அடைந்து போனார் ராம்குப்தா. மீண்டும் உள்ள பின்தொடர்ந்து போறப்ப கல்லாலையும் வில்லாலையும் நெருப்பு பந்தாலையும் ஒரு மனித உருவம் இருட்டாக இருந்தப்போ அவரை தாக்க ஆரம்பிச்சு. உடனே பயந்து போய் வெளியே ஓடி வர அவரோட நெஞ்சில ஒரு வில்லு பாஞ்சுது. மீண்டும் பாதாள குழிக்குள்ள விழுந்துட்டார் ராம்குப்தா. மரக்கிளையில விழுந்து கீழே வந்த ராம்குப்தாக்கு ரத்த கசிவு ஏற்பட்டுச்சு. சுயநலைவு இல்லாம பாதி மயக்கத்துல கிடந்தார். ரொம்ப குளிர்ல அவரோட ரத்தம் உறைய உடம்ப சிலிர்க்க தொடங்குச்சு. அப்போ அங்கிருந்த ஒரு சிறு மங்கை தான் கிட்ட இருந்த ஒரு கெட்டியான ஆடைனால அவர் மேல போத்தினாங்க. இரவு சூழ்ந்த அடர்ந்த காட்டுல கண்ணை பறிக்கும் ஒளி தோன்றியது. சிறு மங்கையின் கையில் உயிர் பிறப்பித்தார். அந்த சிறு மங்கையின் பெயர்தான்